ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, அடிக்கடி இந்த வலி இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரும்போது சீக்கிரமே அது சரியாயிடும். அதாங்க கருப்பு உளுந்து வச்சு இன்றைக்கி நம்ம சுவையான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்க பொருட்கள் வந்து 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தில் அவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ரொம்பவே பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு உணவாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு, அதாவது பாசிப்பயிறு, அதையுமே உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இதுவுமே எடுத்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய். இதாங்க இன்றைக்கி தேவையான பொருட்கள். இதை வச்சு ரொம்ப ஒரு ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்திருந்த 1 கப் அளவுக்கு கருப்பு உடைச்ச உளுந்து அதை வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் தான் கொட்டிலாம் காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுனால நம்ம தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது எவ்வளோ வந்து ஆரோக்கியமாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப சுத்தமாகவும் நமக்கு இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி மேலாப்பில் உள்ளதெல்லாம் அரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அடியில் கொஞ்சம் மண்ணு கல் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி விரித்து ஃபேனுக்கு கீழே வந்து நிழல்லே தான் இன்றைக்கி நான் காய வச்சு எடுக்க போகிறேன். வெயிலில் வைக்க வேண்டாம், நிழல்லே வச்சு நம்ம காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதோட சத்து ரொம்ப நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நான் வந்து காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இப்போ நம்ம காய வச்சுருந்த இந்த பச்சை பயிறு கருப்பு உளுந்துருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து செவக்க ரொம்ப கருகிடாமல் அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப பொறுமையாகவே வருங்க. அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுட்டே வருங்க. ரொம்ப ஸ்பீடு வச்சுட்டு நீங்கள் வறுக்கும்போது சீக்கிரம் தீஞ்சு போயிட சான்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வந்து செவந்து வரணும் பொன்னிறமாக. இப்போ வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிரோட வாசனையும் சரி, அந்த உளுந்தோட வாசனையும் நமக்கு நல்லா வந்து உணர முடியும். அந்தளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ அது வறுத்ததை பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு அதே கடாயில் நம்ம எடுத்திருந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து அதை லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொட்டுக்கடலையில் லேசாக சூடு ஏறுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டாலே போதும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா அதையும் நம்ம அந்த பிளேட்டில் நல்லா வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள், லேசாக தான் இந்த மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அதில் மாற்றியாச்சு. நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது ரெண்டையுமே ஒட்டுக்க சேர்த்துட்டே நீங்கள் அரைச்சிக்கலாம். பெரிய மிக்ஸி ஜாராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே தடவை அரைச்சிக்கிட்டு நீங்கள் 2-3 தடவை கூட மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததை ஒரு மாவு சல்லடை இருக்கு இல்லையா, அதில் கொட்டிட்டு நான் சலிச்சுக்கிறேன். ஏன்னா லேசாக 1-2 குருணைகள் திப்பிகள் இருந்துச்சுன்னா அது வந்து வாயில் கடிப்படக்கூடாது. லட்டுனா ஒரே மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக நல்லா மாவு சலிச்சிட்டு ரெடியாக எடுத்தாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்து லேசாக வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பொடிச்சிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உடைக்க வேண்டாம். வெல்லங்கிறதுனால மட்டும் லேசாக ஒரு சுற்றிக்கலாம். இல்லைன்னா ஒரு சைடு வெல்லங்கள் முழுசாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால இப்போ நம்ம அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் இருக்குல்ல, அதை லேசாக சூடு பண்ணி அதை உருக்கி எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெல்லத்தோட மாவு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருக்கி வச்சுருந்த நெய்யை சேர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். கலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலந்து விட இந்த வெல்லம் நெய்யெல்லாம் ஈக்குவலாக இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து கையில் பிடிக்கும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு சைஸ் வரணும். அந்தளவுக்கு இருந்தால் கரெக்டான பக்குவமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நெய் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு 10 அளவுக்கு பாதாம் எடுத்து அதை நல்லா அந்த மாதிரி பொடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாதாம்லேயும் நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது, சத்துக்கள் இருக்கிறனால இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். இது பவுட்ரு பண்ணிட்டா அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம முழுசாக போட்டோம் அப்படின்னா எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி பவுட்ரு
பவுடர் பண்ணி சேர்த்துட்டோம்னா அவங்க சாப்பிடும்போது எல்லாம் சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போயிடும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்கள் கையில் எந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சு லட்டு உருண்டை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்கள் கை சைஸுக்கு பிடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி பிடிச்சிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி லட்டுகள் உருட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்திருக்குன்னு. நம்ம இந்த அளவு மாவுக்கே இவ்வளோ லட்டு இருக்குது. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெண்கள் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கும்போது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. இதை வந்து இடுப்பு எலும்பு இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.